ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி தங்கவேல் சேனல். கடைசி வரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரெட்டின்ஸில் இப்படி ஒரு பார்க் இருக்குன்னு எங்களுக்கே இப்போ தான் தெரியும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வெள்ளானூர் பார்க். ரெட்டின்ஸ்லேருந்து வந்தா திருவள்ளூர் போகிற ரோட்டில் மீஞ்சூர் பைபாஸ் மீஞ்சூர் பஸ்ஸில் கட் பண்ணால் பூந்தமல்லி போகிற ரோடு. அதில் கொஞ்சம் தூரம் வந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் வரையும் இருக்கும். ஒரு 20 மினிட்ஸில் நாங்கள் வந்துட்டோம். உடற்பயிற்சி பூங்கா வெள்ளனூர் வந்தாச்சு. டைம் பார்த்திங்கன்னா காலையில் 5 மணிலேருந்து 10 மணி வரைக்கும், மாலை பார்த்திங்கன்னா 4 மணிலேருந்து 9 மணி வரைக்கும். இந்த பார்க்கு குழந்தைங்க விளையாடவும் இருக்குது, அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுறதும் இருக்குது. நம்ம அப்படியே ஹைவேல போயிட்டே இருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா காந்தி நகர், ஓகேங்களா? அங்கே மேலே பாருங்கள் ஒரு பிரிட்ஜு மாதிரி போகுது இல்லைங்களா? ஆமாம், அந்த ஹைவே பிரிட்ஜில் தான் நம்ம வந்து போக போகிறோம். அப்படியே வாங்க, நீங்களும் எங்களோட ட்ராவல் பண்ணலாம். இது வந்து அங்கே வந்து ஒரு ரவுண்டாக ஷேப்பில் வச்சுருக்காங்க. அப்படியே வளைஞ்சி அப்படியே போய்ச்சிக்க வேண்டியதான். நல்ல ஹைவே ரோடு தான், நல்லா ஜாலியாக இருந்தது. நாங்கள் பெருமையாக அப்படியே போயிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நான் போர்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். செங்குன்றம், கொளத்தூர், அந்த இது போர்டெலாம் வரும். அப்படியே பார்த்துட்டே போங்க. நான் பார்த்து வரும்போது நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன். நெமிலிச்சேரி, ஓகேங்களா? அதையும் தாண்டி அப்படியே வந்துட்டே இருந்திங்கன்னா வெள்ளனூர் தெரியுதுங்களா? அந்த இடத்துல வந்து வரும்போது ஒரு சின்ன ஜங்ஷன் மாதிரி தெரியும். ஆனால் அங்கே கட் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக தான் போகணும். அங்கே வந்து ஃபிஷ் மார்க்கெட், மீன் சேல்ஸ் பண்ணுறது அங்கெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. சின்ன சின்ன கடைலாம் வந்து அங்கே சைடில் நிறையா இருந்துச்சு. அப்புறம் இந்த வளைவு உள்ள போகக்கூடாது, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தான் நம்ம வந்து போகணும். ஒரே ஸ்ட்ரெயிட் தாங்க, ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்க வேண்டிதான். இதோ தெரியுது பாருங்கள், இந்த இடம் தான் நம்ம உடற்பயிற்சி, ஓகேங்களா? பார்க் மாதிரியும் நல்லா சூப்பராக இருக்குங்க. நாங்களே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போனோம். வாங்க அப்படியே உள்ளே போகலாம். ஜித்து தான் இப்போ இன்ட்ரோ கொடுக்க போகிறான். ஃபஸ்ட் டைம் இப்போ இது பண்ணுறதுக்குள்ளே நான் எடுத்துட்டேன். திருப்பி நான் ஃபஸ்ட்லேருந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறான். வாங்குங்க அப்படியே உள்ளே போகலாம். சூப்பராக இருந்ததுங்க ப்ளேஸு. அதான் டைமிங் இது, பார்த்துக்கோங்க. நானும் உள்ளே போன உடனே ரொம்ப ஹாப்பியாகிட்டேன். ஏன்னா அந்த இயற்கை இது நம்ம பார்த்தோன்னே வந்து நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு மைண்டு ஒரு இதாகிடும் இல்லைங்களா? அது மாதிரி இருந்துச்சு. எனக்கும் அப்படியே ஒரு ரவுண்டு பார்த்த உடனே ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுக்குள்ளே ஜித்து ஆளுக்கு ஆன போயிட்டான், சிட்டா பறந்துட்டான். அங்கே போனோடனே அது ஏறி விளாண்டுட்டு இருந்தான். வாங்க அப்படியே அடுத்தடுத்து பார்ப்போம். ஜித்து வந்த உடனே மேலே ஏறியாச்சு. ஜித்துக்கு வந்தோடனே அவன் விளையாடுறதுக்கான பிளேஸ் கிடச்சாச்சு. இங்கேருந்து அங்கே ஓடியாச்சு. அப்புறம் அந்த சைடுமே வந்து பிளேயிங் கிரவுண்ட் இருக்குது. எத்தனை பேருக்கு இந்த குழந்தைங்க விளையாடுறத பார்த்து எனக்கும் விளையாடணும்னு ஆசை வந்துச்சு அப்படின்னு நினச்சவங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு அந்த ஆசை வந்துருச்சு. அதுலேருந்து இறங்க போகிறா? பார்த்து இருக்கு. நீ எதுவும் விளாட போறியா? அசு போறியா? மாத்தி இறங்கிட்டியா? எப்படி தப்பிச்சு வருவ? வந்து விட்டான் கரெக்டா. எல்லாத்துலேயும் ஏறு, ஒன்றொன்னா ஏறி இறங்கு. எது? வாங்க போவாங்க. அதில் போய் எக்ஸசைஸ் பண்ண போகிறான். நெருப்புடாத்து. ஏய் இப்படி தானாடா? ஓ, அதில் இது போடுறதுக்கு அதில் 1-1 போகணும். ரைட், சூப்பர். நெக்ஸ்ட் இருங்க, நானும் வரேன் இதில். டேய், நான் வரேன்னு சொன்னா இவன் ஏறிட்டான். இழு.
ஏ உன்னோட தெரியா தாவி போய் போலாமா பழுக்கி விடுங்களா சுத்தக்க மாட்டேன் சுத்தக்க கை அப்படியே காலைக்கு வச்சு கையில் நான் வித்தையோ காமிக்கிறான்ப்பா ஏ பண்ண முடிஞ்சா பண்றா இன்னும் இறங்கி அப்படியே எது ஸ்டார்ட் கீழே இறங்கி மேலே கை காலை கூட கூடாது கீழே வரைக்கும் வச்சுட்டு ஃப்ளவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாடி போய் தான் இருக்குங்க வெயிலுக்கு ஆனால் சூப்பராக இருக்குது ப்ளீஸ் சன்ரைஸோட நல்லா ஈவினிங் எல்லாம் ஒரே விளையாட்டு கை கால் சென்டர் வந்து டிவைட் பண்ணும்போது பத்து ரெண்டு பேரும் கொண்டு பாருங்க ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு வரலாம் அப்படியே ஒரு ரவுண்டு இங்கே வாஷ்ரூம் அப்படி இங்கே வந்து ட்ரிங்க் தண்ணி குடிக்க வந்தாச்சு. அப்படியே சுற்றி சூப்பராக இருக்குங்க இடம் பாருங்க. நம்ம ரெட்டின்ஸில் இப்படி ஒரு பார்க் இருக்குது. ரெட்டின்ஸில் இப்படி ஒரு பார்க் இருக்குன்னு எங்களுக்கே இப்போ தான் தெரியும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எப்படி அப்படியே ஜூம் பண்ணுறேன். சூப்பர் பார்க்குங்க. நீங்களும் ஒன் டைம் விசிட் பண்ணுங்கள். இது எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் சொல்கிறோம். இந்த பார்க் எங்கே இருக்குது? வெள்ளானூர். சொல்லுங்கள். வெள்ளானூர் பார்க். ரெட்டில்ஸ்லேருந்து வந்தா திருவள்ளூர் போகிற ரோட்டில் மீஞ்சூர் பைபாஸ் போகும். மீஞ்சூர் பஸ்ஸில் கட் பண்ணால் பூந்தமல்லி போகிற ரோடு. அதில் கொஞ்சம் தூரம் வந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கும். காந்தி ஒரு 20 மினிட்ஸில் நாங்கள் வந்துட்டோம். இந்த எல்லோ கலர் பூவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மறக்காமல் நம்ம குழந்தைங்களோட போகும்போது தண்ணி எப்போதும் எடுத்துகிட்டு போவோம். கூடுதலாகவே ஒரு வாட்டர் பாட்டிலும் எடுத்துக்கோங்க. இந்த பார்க் வந்து நம்ம மைண்ட் எப்படி இருக்குது?
நம்ம மைண்ட் எப்பவுமே நல்லா தானே இருக்கு. இல்லை எனக்கு கொஞ்சம் இன்னைக்கு ரிலாக்ஸாக இருக்குது. எப்போ பாரு வீடு கடையில் வந்து இன்னைக்கு அதெல்லாம் சூப்பராக இருக்குது. ஓகே கிளம்பியாச்சு. இருட்டாகிறதுக்குள்ள நம்ம போகலாம் அப்படின்ட்டு. ஜித்து வந்து அங்கே சர்க்கஸ் விளையாட போயிட்டான். போகலான்னு கிளம்புனா ஜித்து சர்க்கஸ்க்கு ஓடிட்டான். வந்துட்டான். திரும்பியும் 1 more year ஓடிட்டானே. குட்டி சலாக விளையாடான். வா நல்லா குட்டிஸ் என்ஜாய்மெண்ட். சூப்பர் பிளேஸுங்க. நீங்களும் இந்த ரெடின் சைடு இருந்தீங்கன்னா 1 time வாங்க. நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா சிலுன்னு காற்று. டக்கு குட்டிக்கு ஓடு. டக்கோட விளாண்டுறான். டக்கில் விளையாட ஓடிட்டான். நல்லா ஜாலியாக இருக்குப்பா இவங்களோட. எனக்கு ஊஞ்சல் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது கிட்ஸ் ஏரியா, நம்ம போய் விளையாட முடியாதே. எக்ஸசைஸ்லேருந்து இங்கே ஓடி வந்தாச்சு. வீட்டுக்கு கிளம்பலான்னு சொன்னதான். இதோ விளாண்டுறேன் அதோ வந்துடுறேன்னு ஒன்றா ஏற ஆரம்பிச்சிட்டான் இந்த ஜித்து. வீட்டுக்கு போகிற ஐடியா இல்லை சித்து. அதுலேயும் உடவு போகணும். எல்லாத்துலேயும் உடவு போயிட்டு தான் வருவான். கரெக்டாக ரூட்டு கண்டுபிடிச்சி இறங்கிருவியா? யோசிக்கிற. ஒரு வழியாக கண்டுபிடித்து விட்டான். இறங்கடான். முடிஞ்சா சித்து? ஓகே கண்டுபிடிச்சான். அடுத்த கேம் ஓடிட்டான். அடுத்து கேட்டை லாக் பண்ணிக்கோ. தள்ளி ஓகே ஹாப்பி ஆயிட்டா ஜித்து. ஓகே ஃபினிஷா? அழகா இறங்குறானா? ஊஞ்சலும் ஃபினிஷ். எல்லாம் குட்டி குட்டியாக க்யூட்டாக இருக்கு. அப்படியே தான் இதுவும் முடிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். கிளம்பலாம். ஃபாஸ்ட்டாக வேணுமா? ஃபாஸ்ட்டாக. ஓகே போதும். அந்த க்யூட் பாப்பா நல்லா விளாட்டு. என்னடா எல்லா கேமும் விளாண்டியா? சூப்பரா. கிளம்பலாமா? டைம் ஆயிடுச்சு. எல்லாத்துலேயும் விளாண்ட நீ. இங்கே வெளியே வந்தோடனே என்ன பண்ணுறீங்க? பானிபூரி. ஏன் ஊற்றி சாப்பிடு ஜித்து. வண்டி எடுத்துட்டு கிளம்ப வேண்டித்தான். போக வேண்டியது இப்போ அப்படியே ஸ்ட்ரெயிட் ரோட் தான் போட்டிருக்கு பாருங்க. நெமிலிச்சேரி. அப்படியே ஆப்போசிட்டில் தான் பார்க்கு. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே பை பாய். நைட் வியூ ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க. செம்மையாக இருக்கு. நியூவாக வரவங்க நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். பாய் பாய் உறவுகளே.